எனக்கு சர்ப்ரைஸ் எதுனா, நான் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு ரெண்டு 3 ஷார்ட்டோ 2-3 சீன்தோ வந்தாலே போதும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இருந்தோம். அப்படி இருக்கும்போது பீங் அ பார்ட் ஆஃப் அ வெரி பிக் ஃபிலிம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ எனக்கு இதையும் விட மாட்டேன், அதையும் விட மாட்டேன். நான் தான் சொல்லுவேன், சீரியல் இஸ் என்னோட பிரெட் அண்ட் பட்டர். ஓகேவா, அதுதான் நம்மளோட சாப்பாடு. பட் எவ்வளோ நாள் தான் பிரெட் அண்ட் பட்டரே சாப்பிட்றது? ரொட்டியே தின்ன முடியாதுல்ல, பிரியாணி சாப்பிடணும்ல. சாட்டர்டேஸ் நிறையா இருக்கும். பொண்ணோட ஸ்கூலுக்கு போக முடியாது, பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பொண்ணோட சினிமா பார்க்க முடியாது. ஸோ எனக்கும் என் டாட்டருக்குமே ஒரு பெரிய ஒரு கேப்பு, எனக்கும் என் ஒய்ஃபுக்குமே பெரிய கேப்பு. ஏகப்பட்டது போயிருக்குது, ஏகப்பட்ட சினிமா வாய்ப்பு போயிருக்கு. உதாரணத்துக்கு தெரிய படத்தில் வந்து அட்லி நல்ல கேரக்டர் தான் கொடுத்தாரு. எனக்கு நான் டேட்டு கொடுக்கல, அவர்லாம் பயங்கர கடுப்பு. என்ன கேரக்டர்? நம்ம ஒன்றும் 6 அடி 6 பேக்கு ஆண் அலங்கெல்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. நான் என்ன பண்ணுன்னா, நான் நடித்து தான் இந்த என்னோட பொட்டன்ஷியலை நான் காட்ட முடியும். சீரியல் சினிமாலாம் கிடையாது பிரதர். நல்லா நடித்தா, கரெக்டாக முயற்சி பண்ணால், இங்கே இருக்கவங்களும் அங்கே ஜெயிக்கலாம், அங்கே இருக்கிறவங்க ஜெயிக்கலாம். அந்த பேரியர்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ அடுத்து ஏன் என்னை கூப்பிடலன்றதை விட உன்னை கூப்பிட்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர். போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர். விக்ரமோட சக்ஸஸ்லாம் பார்க்குறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர்ண்ணா. இப்போ வந்து விக்ரம் வந்து நாங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு சர்ப்ரைஸ் எதுனா, நான் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு ரெண்டு 3 ஷார்ட்டோ 2-3 சீன்தோ வந்தாலே போதும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இருந்தோம். ஏன்னா நம்ம பெரிய கேரக்டர் பண்ணுறோம், சின்ன கேரக்டர் பண்ணுறோம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியில் கமல் சார், ஃபகத் ஃபாசில் சார், விஜய் சேதுபதி சார், லோகேஷ் சாரோட டைரக்ஷனில் அந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணுறதே வந்து மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது பீங் அ பார்ட் ஆஃப் அ வெரி பிக் ஃபிலிம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சூப்பர்ண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ் அவரை பற்றி சொன்னனால கேட்குறேன், மற்ற டேரக்டருக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க? நீ பெரிய ஆக்டர், சின்ன ஆக்டரு, நீ சாதா கேரக்டர், பெரிய கேரக்டர் அப்படிலாம் பார்க்கவே மாட்டார். எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி அந்த சீனுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது, எல்லா ஆக்டர்ஸையும் ரொம்ப மரியாதையாக நடத்துறது, வெரி பிரெய்னி. இந்த சீன் பேப்பரை 10 வாட்டி பார்க்கறது அதெல்லாம் கிடையாது. எல்லாம் இங்கே இருக்குது, எல்லாம் மைண்டில் இருக்கும். வெரி கூல், வெரி ரெஸ்பான்சிபிள். எல்லாத்துக்கு மேலே நான் சொன்னல, அவங்க எல்லாத்துக்குள்ளே அந்த லவ், அந்த பாசம்ன்றது ஒரு பாண்டேஜ் இருக்குது. அது நான் வந்து நிஜமாலுமே சினிமாவில் நிறைய பேர்கிட்ட பார்த்தது கிடையாது. ஏன்னா தன்னை தாண்டி ஒரு பந்தா இல்லை ஒரு ஃபேக்கிசம் வந்துடும், யாராக இருந்தாலும். நான் பெரிய ஆள் வந்துடும். ரொம்ப டவுன் டு எர்த்து, எல்லார்கிட்டையும் அழகாக பழகி அழகாக வேலை வாங்குகிற ஒரு சூப்பர் டீம் அது. இப்போ நீங்கள் சீரியலையும் பண்ணிகிட்ருக்கீங்க, அட் த சேம் டைம் வந்து படத்துலையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ படங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு தோணும் நான் இதேமாதிரி நம்ம படங்கள் நிறைய பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா? எல்லாருக்கும் தான் தோணும், எனக்கும் தான் தோணும். ஸோ எனக்கு இதையும் விட மாட்டேன், அதையும் விட மாட்டேன். நான் தான் சொல்லுவேன், சீரியல் இஸ் என்னோட பிரெட் அண்ட் பட்டர். ஓகேவா, அதுதான் நம்மளோட சாப்பாடு. பட் எவ்வளோ நாள் தான் பிரெட் அண்ட் பட்டரே சாப்பிட்றது? ரொட்டியே தின்ன முடியாதுல்ல, பிரியாணி சாப்பிடணும்ல. ஸோ பிரியாணி சாப்பிட்றதுக்கும் ஆசை. அதுக்கு வந்து எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிரியாணி கிடைச்சா சந்தோஷம், இல்லைன்னா ரொட்டி சாப்பிட்டு என்ன பேசிக்காக பட்னியாக கிடக்கூடாது, அவ்வளோதான். சூப்பர்ண்ணா. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வருஷம் ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஹாப்பியான டேவும் இருந்திருக்கும், சேடான ஒரு டேவும் இருந்திருக்கும். அதை எங்களுக்காக பகிர்ந்துக்க முடியுமா? சாட்டர்டேஸ் நிறையா இருக்கும். பொண்ணோட ஸ்கூலுக்கு போக முடியாது, பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பொண்ணோட சினிமா பார்க்க முடியாது. ஸோ எனக்கும் என் டாட்டருக்குமே ஒரு பெரிய ஒரு கேப்பு, எனக்கும் என் ஒய்ஃபுக்குமே பெரிய கேப்பு. எண்ட் ஆஃப் த டே இதுதான் லைஃப். அது வெளியேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு கிளாமரஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் வாழ்றாங்க. ஒரு வெங்காயமும் கிடையாது, லக்ஸுரியும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இங்கே அவன் படுற பாடு அவனுக்கு தான் தெரியும். இன்றைக்கி கூட வந்து நேற்று டப்பிங்கை நைட்டு 12:30 மணிக்கு முடித்தேன். இன்றைக்கி காலை திருப்பி 7 மணிக்கு டப்பிங்கை முடிச்சுட்டு திருப்பி ஷாட்டுக்கு வந்துட்டேன். காலையிலேருந்து உடம்பு முடியல, தலைவலி, வாமிட் சென்சேஷனு. இப்போ கூட 10 மணி மாத்திரையை போட்டு வந்து உட்காந்துட்டேன், அவ்வளோதான். பட் இது நம்ம வந்து கேமராவில் காமிச்சிக்க முடியாது. பட் என்ன, நம்மளோட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர். இப்போ நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் இல்லை, எத்தனையோ வேலை காலையில் பாவா நம்ம எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலைலாம் செஞ்சுட்ருக்குறாங்க. ஸோ கஷ்டப்படுறது, உழைக்கிறது நல்ல விஷயம்.
ஆனால் இவ்வளோ டெடிகேட்டிவாக இருக்கிறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இல்லை டெடிகேட்டிவ்னு கிடையாதுங்க. ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்குகிறோம், கஷ்டப்பட்டு சான்ஸ் வாங்குகிறோம், ஃபோட்டோ எடுத்து கம்பெனியாக அலைஞ்சு ஒரு சான்ஸ் வாங்குகிறோம். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து இன்றைக்கி டெலிவிஷனில் ஒரு லீட் ஆக்டர் ஆகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகிடுச்சு. இதில் எத்தனை செருப்படி வாங்கியிருக்குன்னு, எத்தனை பேர்கிட்ட அவமானப்பட்டிருக்கணும், மூஞ்ச கண்ணாரில் படுறான்னு வானுங்க. இதெல்லாம் தாண்டி தான் வரணும். அப்போ இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா, நம்ம ஒன்றும் 6 அடி 6 பேக்கு ஆண் அலங்கெல்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. நான் என்ன பண்ணுன்னா, நான் நடித்து தான் இந்த என்னோடய பொட்டென்ஷியலை நான் காட்ட முடியும். நீ அடுத்தவனை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்கோ, அடுத்தவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கோ, அடுத்தவனோட கருத்து கேட்டுட்டு அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் அப்படி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வாழவே முடியாது. எனக்கு பிடிக்கணும், நான் நடித்து முடிச்சோன்னு எனக்கு பிடிக்கணும், எனக்கு என் கரெக்ஷன் தெரியும், நான் தப்பு பண்ணுறேன், நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த ஹாப்பி சேடுன்றதுலாம் ரொம்பலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் எதுன்னு கேட்டால், என்றைக்காவது ஒரு நாள் ஷூட்டிங் கேப்பில் என் பொண்ணோட வெளியே போயிட்ட கூட சாப்பிட்டுட்டு அவள் கூட வெளியே போகிறது மட்டும்தான் ஹாப்பி. மற்றபடி எனக்கு மற்றதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நீ பாராட்டினாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, தட்டி விட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ ஸ்வீட்ண்ணா. அது வந்து நீங்கள் இப்போ வாய்ப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கனால அதை பற்றி கேட்குறேன். இப்போ நம்ம சீரியலாக இவ்வளோ இதாக பண்ணிகிட்ருக்கோம் டெடிகேட்டிவாக, இதனால் ஏதாவது சினிமா வாய்ப்பு ஏதாவது ஏகப்பட்டது போயிருக்குது, ஏகப்பட்ட சினிமா வாய்ப்பு போயிருக்கு. உதாரணத்துக்கு தெரிய படத்தில் வந்து அட்லி நல்ல கேரக்டர் தான் கொடுத்தாரு. எனக்கு நான் டேட்டு கொடுக்கல, அவர்லாம் பயங்கர கடுப்பு. என்ன கேரக்டர்? விஜய் சார் கூட ஒரு காப்பாக வருவேன். அந்த படத்தில் பார்த்தா ஒரு சீன் தான் வந்தேன், மற்றதெல்லாம் ஏன் தப்பு, நான் டேட்டு கொடுக்கல. அப்போ அவங்களுக்கு கண்டினியூட்டிலாம் மாறும். நம்மளுக்கு ஒன்றும் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் தூக்கி கொடுத்துட போகிறதில்ல. பட் ஒரு 5 சீன் 6 சீன் வருதுன்னா கூட அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். பட் இந்த விக்ரம் 2ல் அது பெருசாக நடக்கலை. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்துக்கும்போதுலாம் நிறைய போலீஸ் கேரக்டராகவே பண்ணுறீங்களா? அது வந்து தானா அமைதா இல்லை நீங்களே கேட்டுருவீங்க? நம்மளாம் beggars cannot be choosers அப்படின்னு ஒரு ப்ராபப் இருக்குது, ஓகேவா? நம்மலாம் கேட்கலாம் வாங்குறது அளவுக்கு நம்ம என்ன அவ்வளோ பெரிய பிஸ்தா அப்படிலாம் கிடையாது. கொடுக்குறத பண்ணிட்டு போனோம், அவ்வளோதான். இப்போ ரங்கூனில் வந்து நான் வந்து ஒரு நார்த் மெட்ராஸ் அந்த ஸ்லாங்கு அது வரும், அது நல்ல கேரக்டர். அது சூப்பர் டைரக்டர் ராஜ்குமார். ஸோ மாறும். சில நேரங்களில் இதில் கூட வந்து லோகேஷ் கனகராஜ் சார் வந்து உங்களை நான் விஜய் சேதுபதி சார் டீமில் போடுறதா, இல்லை லோகேஷ் கனகராஜ் சார் வந்து கொஞ்சம் ஒரு 2 நாள் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஃபகத் சார் இதில் போட்டார். ஸோ அது எது வருதோ அதுதான், அது எது வருதோ ஒழுங்காக பண்ணணும், அவ்வளோதான். சூப்பர். ஃபகத் சார் பற்றி பேசும்போது ஞாபகம் வந்தது. ஃபகத் சார் பற்றி சொல்லுங்களேன். அவர் அங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது என்னமா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படி வந்து நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்லுவாங்க. ஃபகத் சார் நடிக்கும் போது எனக்கு வந்து விஜய் சேதுபதி சாரையும் ரொம்ப பிடிக்கும். கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய சீன்ஸ் கிடையாது, அப்பப்போ ஷூட்டிங்கில் மட்டும் தான் பார்த்தேன். விஜய் சேதுபதி சார் நல்லாவே பழக்கம்னால அப்பப்போ அவர் ஷார்ட்லாம் கூட அவர் பார்த்துருவோம். ஃபகத் சார் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வெரி டவுன் டு அர்த் பர்சன். மலையாளமாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட ப்ராம்ப்ட் வாங்காமல் அவ்வளோ டெடிக்கேட்டடாக, அவ்வளோ எனக்கு ரொம்ப நாங்கள் 2 பேரும் நிறைய சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பேச ஆரம்பித்தோம். அவர்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்க ஆரம்பித்தேன், ஆக்டிங் பற்றி எல்லா ஹிண்ட்ஸு கேட்க ஆரம்பித்தேன். பொறுமையாக சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப வந்து ஒரு அந்த மாதிரி ஆக்டர்ஸ் கூட நடிக்கும் போது அவங்களோட அந்த 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 வைப்பு நம்மளுக்கு வந்தாலே போதும். ஸோ அவர் கூட நடித்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 38 டேஸ் அவர் கூட நடித்ததில் வந்து அந்த வைப் அப்படியே இருக்குது. அண்ட் கமல் சாரும் அவரை பற்றி, அண்ட் விஜய் சேதுபதி அண்ணா பற்றி, இவங்கள பற்றிலாம் சொல்லுங்களேன், இவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். கமல் சார் கூட வந்து அவர் நடிக்கிறத பார்க்குறதே வந்து அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட். அது ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து என்ன, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றது அவரை பார்த்தா இருந்துச்சு. விஜய் சேதுபதி சார் வந்து அது வந்து பேயா புயலா அது என்னன்னே அவர் என்னன்னே தெரியல. அவர்கிட்ட நிறைய பேசி என்னோடய ஷூட்டிங் சீரியலோட கிளிப்பிங்லாம் காட்டுவேன். அவர் அந்த சீரியலை பற்றி சொல்லுவார். அவர் சொல்லுவார், நான் அந்த சீரியல் நடித்தேன், அந்த சீரியல் நடிச்சு, அதை பற்றி பேசுவார். அவர் நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, என்னை கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வேறு யாருக்குமே எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக டெடிகேட்டிவாக சினிமாவும் பண்ணுறீங்க, சீரியலும் பண்ணுறீங்க. பட் நீங்கள் வந்து மற்ற டேரக்டர்ஸ்கிட்ட போய் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? இப்போ சினிமா பண்ணும்போது சீரியல் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அதெல்லாம் வந்து கெஞ்சி கூத்தாடி காலில் கையில் விழுந்து தான் போய் வேறு வழியே கிடையாது. எனக்கு வந்து சீரியலில் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் சீரியலில் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணதோட நான் சொன்னேன்ல, என்னோட டீம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, என்னோட டீமில் நான் அவங்க டீம், தட் சவுண்ட்ஸ் பெட்டர். லோகேஷ் கனகராஜ் சாரோட அசோசியேட்ஸ் இருக்காங்களே, நீங்கள் சீரியல் தானே, சீரியல் விட்டுவாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் ஓகே அப்படியாண்ணா வாங்க நம்ம மட்டும் பார்க்கலாம், இந்த டைம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நான் அழகாக அதுதான் அவங்களுக்குள்ளே இருக்க அன்பு. ஸோ அவங்க எனக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு இதில் கிவ் அண்ட் டேக் தான். ஆனால் கடைசியாக ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ சீரியலில் ஒர்க் நடிக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீரியலே இருக்கிறாங்க, நிறைய பேர் சினிமாவுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
நம்மளோட முயற்சி தான் தப்பு. இப்போ சீரியலில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்க்குறதுக்கு டைம் கிடையாது. இந்த ஒரு நாளில் 1 எபிசோடு முடிச்சாகணும். நீங்கள் இங்கே உட்காந்து வந்து ரொம்ப அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன நடிக்கிறீங்களோ அதான் உண்டு. ஓகேவா? ரெண்டாவது சீரியலோட ஆக்டிங்கை கொண்டு போய் நம்ம சினிமாவில் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இங்கே ஒரு எபிசோடுக்கு கொஞ்சம் லென்த்தாக பேசணும், நம்ம டைலாக் டெலிவரி வந்து கொஞ்சம் இழுத்து பேசுவோம். அப்படி பேசினா தான் உங்களுக்கு எபிசோடு வரும். அப்போ தான் ப்ரொடியூசருக்கு லாபம். சீரியல் சினிமாலாம் கிடையாது பிரதர். நல்லா நடித்தா கரெக்டாக முயற்சி பண்ணால் இங்கே இருக்கவங்க அங்கே ஜெயிக்கலாம், அங்கே இருக்கவங்க அங்கே ஜெயிக்கலாம். அந்த பேரியர்லாம் உடஞ்சிருச்சு. இங்கே இருக்க நம்ம என்னோட பிரதர் ஃப்ரெண்டு விஜய் சேதுபதி சார்லேருந்து சிவகார்த்திகேயன்லேருந்து இவங்க எல்லாருமே டெலிவிஷன் எல்லாமே. ஸோ அவங்க ஜெயித்தாங்கன்னா அவங்க அந்த சினிமாவுக்கு அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதில் புதுசாக ஒன்று பண்ணாங்க. ஸோ நம்ம இங்கேயே உக்காந்துக்கிட்டு நம்ம இவங்க சொல்கிறதையே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா முடியாது. நம்ம சொந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம சம்திங் நியூவாக பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். ஸோ ஏன் என்னை கூப்பிடலன்றதை விட உன்னை கூப்பிட்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும், நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம கற்றுக்கணும். சூப்பர்ண்ணா. கலகலன்னு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தீங்க, நிறைய ஆன்சர்ஸு. அண்ட் இதே மாதிரி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றிண்ணா. தேங்க்யூ ஜித்து. காட் பிளஸ் யூ. இட்ஸ் அ நைஸ் இன்டர்வியூ. காட் பிளஸ் யூ. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ், டிராவல் பேக்ஸ், ஹாலிடே ட்ரெஸ்ஸஸ். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.